ஒரு நிமிஷம். ஓகே. இன்னைக்கு வந்துட்டு ஒரு கிரகத்துடைய சாரம், அதாவது நட்சத்திரம் வந்து ம் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம ம் இந்த பதிவுல பார்க்கலாம். சரிங்களா? ம் ஓகே. அதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம் அப்படிங்கிற 2 சக்கரம் வேணும். சரிங்களா? இப்போ இத ம் வந்துட்டு நவாம்ச சக்கரமா கன்சிடர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஓகே. இத வந்து நவாம்ச சக்கரமா வச்சுக்கோங்க. இப்ப நான் ராசி சக்கரம் ம் தனியா உங்களுக்கு நான் போடுறேன். இது வந்து ராசி கட்டம். சரிங்களா? இப்போ ராசி ம் கட்டத்துல இப்போ கிரகங்கள் இருக்கு. சரிங்களா? இப்ப அந்த ராசி கட்டத்துல வந்து ம் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தை நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் போடுறேன். எப்படி வந்து சாரம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதை பார்த்துக்கோங்க. ஒரு இங்க நிமிஷம். வந்து ராகு, இங்க வந்து குரு இருக்காரு, இதுல செவ்வாய், இதுல சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், கேது இங்க இருக்காங்க. இங்க சனி, மாந்தி இருக்காங்க. சரிங்களா? இது வந்து லக்னம். இது ராசி கட்டம். சரிங்களா? இங்க நவாம்சம். இங்க நவாம்சத்துல வந்து பாத்தீங்கன்னா இதுல கேது இருக்காங்க, இங்க சந்திரன் இருக்காங்க, இங்க குரு இருக்காங்க, சுக்கிரன், இங்க லக்னத்துல வந்து புதன் பிளஸ் ராகு, இங்க செவ்வாய், இதுல சனி, இதுல சூரியன், மாந்தி, இங்க சந்திரன். ஓகே. இப்போ ஒரு இப்போ வந்து நிமிஷம். ஒரு உதாரணத்துக்கு வந்து குரு வந்துட்டு இப்ப எந்த ராசியில இருக்காரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஒரு நிமிஷம். ஓகே நான் ஓகே. கட்டமே போடல. என்ன? நான் கட்டமைப்பு தான் போட்டுட்டு இருக்கேன். 2 ஓகே கட்டம் ஓகே, சொன்னீங்கல்ல, பரவாயில்ல பரவாயில்ல, அதான் போட்டுட்டு போடுங்க இருக்கேன். போடுங்க போடுங்க. போட்டேன். போட்டீங்களா? ஓகே. உங்களுக்கு போட்டேன். நான் ஒரு விஷயம் சொல்லி கொடுத்திருப்பேன். என்ன சொல்லி கொடுத்திருப்பேன் அப்படின்னா, இதோட மண்டலங்கள் சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமா. மேஷ மண்டலம், சிம்ம மண்டலம், தனுஷ் மண்டலம். மேஷ மண்டலம். சரியா? மேஷ மண்டலம். இது வந்து சிம்ம மண்டலம். சரிங்களா? சிம்ம ம் மண்டலம். இந்த 4ம் வந்துட்டு தனுசு மண்டலம் சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? ம் இப்போ மேஷ மண்டலத்துக்கு உண்டான கிரகங்களை சொல்லுங்க. மேஷ மண்டலத்துல வந்து கேது, ஆ, சந்திரன், குரு. ஓகே. சிம்ம மண்டலத்துக்கு உண்டான கிரகம் சொல்லுங்க. சுக்கிரன், ஆ, செவ்வாய், சனி. செவ்வாய், சனி. ம் கரெக்ட் தனுசு தானே? நான் தனுசு முன்னாடி மண்டலம் பார்த்து சொல்லுங்க. வச்சதுதான். ஆ? தனுசு மண்டலம் சொல்லுங்க. தனுஷ் மண்டலம் வந்து சூரியன், ராகு, புதன். தனுசு மண்டலம் இங்க போட்டுக்கலாம். ம் கரெக்டான்னு பாத்துக்கங்க. நீங்க முன்னாடி ஞாபகம் வச்சிருந்தா அப்படியே சொல்லுங்க. சூரியன், ராகு, புதன். ராகு, புதன். ஓகே. ஓகேவா? ம் ஓகே. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ம் ம். பாருங்க. இப்போ இது வந்து ராசி கட்டம், இது வந்து நவாம்ச கட்டம். சரிங்களா? நவாம்சர்ல எழுதிட்டுங்களா? நானும் எழுதிட்டுங்களா அந்த ஆமா மாதிரி? எழுதுங்க. அதனாலதான் நான் வந்து இத வந்து பெர்மனன்ட் மார்க்கர் இருக்கறனால ராசி கட்டங்கிறத அடிச்சுட்டு நவாம்சம்னு போட்டிருக்கேன். இங்க ராசின்னு போட்டிருக்கேன். நவாம்சம் எழுதிடுறாங்க. நவாம்சம். இது வந்து ராசி. ம் மேஷ மண்டலத்துல அதாவது மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், கடகம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த 4 கட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா மேஷ மண்டலம் சொல்லுவாங்க. கேது, சந்திரன், குரு. ம் சிம்ம ஆமா. மண்டலம் மேஷம் சிம்மம், கன்னி, துலாம், மேஷம் விருச்சகம். வந்து கேது, சந்திரன், குரு. இது சிம்ம மண்டலம். இதுல வந்து சுக்கிரன். மேஷ மண்டலம் கேது, சந்திரன், குரு. ம் சரியா? சிம்ம ஆமா. மண்டலம் சுக்கிரன், செவ்வாய், சனி.
சிம்ம மண்டலம் கேக்குதா? சுக்கிரன் செவ்வாய் சனி. ஓகேங்களா? ம். ம். தனுசு மண்டலம் சூரியன், ராகு. சூரியன் ராகு புதன். தனுசு மண்டலம் வந்து பாத்தீங்கன்னா ஓகே. தனுசு மகரம் கும்பம் மீனம். சரிங்களா? தனுசு மண்டலம். ஆமாம். அப்போ ஆமாம். எழுதிட்டேன். 12 ராசிகளை 12 பாவங்களை வந்து பாத்தீங்கன்னா 4ஆ பிரிச்சிட்டோம். சரிங்களா? சாரி 3ஆ பிரிச்சிட்டோம். ஓகே. அப்ப ஒரு இதுக்கு 4 பாவமா 4 ராசிகளா பிரிச்சிருக்கோம். 4 பாவமா பிரிச்சிருக்கோம். 4 மண்டலமா பிரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி 12. 3 பாவத்துல இந்த 12 முடிஞ்சிருது. சரிங்களா? ஓகே. அப்போ இப்ப நான் இது எழுதிட்டுங்களா? கிரகங்கள் எழுதிட்டோமா? அதெல்லாம் எழுதுறேன் நான். இது நீங்க கிரகங்களை வந்து எழுதிக்கோங்க. இதுல கேது, சந்திரன், குரு, சுக்கிரன். இங்க என்னங்க புதனும்? எது 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 கேக்குறீங்க? சிம்ம மண்டலமா? ஆமா, சிம்மத்துல புதன் ராகுங்களா? கன்னியில? ஆமா சரி. இதுல ராசி வந்து பாத்தீங்கன்னா நவாம்சத்துல புதன் ராகு கன்னியில. சரியா? ஆமா. இங்க செவ்வாய், விருச்சிகத்துல செவ்வாய், இங்க சனி, மகரத்துல சனி, இங்க சூரியன். மாந்தி. மாந்தியை பத்தி நீங்க சொல்லவே இல்லை. அப்புறம் பாக்குறேன். நீங்க மாந்தி வந்துட்டு கிளாஸ்ல மாந்தி இப்ப உங்களுக்கு தேவைப்படாது. நம்ம பலன் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு நான் டைம் எடுத்துனா உங்களுக்கு நான் சொல்லி தரேன். சரியா? அந்த 1 மந்த் ப்ராசஸ்ல வந்துட்டு மாந்திங்கிறது கொஞ்சம் தனி சாப்டர். ஆனா இப்ப மாந்தி தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்படுமா நான் சொல்லி தரேன். சரிங்களா? சரி. மாந்தி வந்து ஒண்ணும் இல்ல. இதுல மாந்தி செய்ய வேண்டிய மட்டும் தான் செய்வாரு. வேற எதுவும் செய்ய மாட்டாரு. அதை நான் உங்களுக்கு சொல்லி தரேன். சரியா? என்ன செய்வார் மாந்தி? என்ன செய்வாரு? மாந்தியோட வேலை மரணத்தை மட்டும் கொடுப்பாரு. மரணம் மட்டும்தான் அவருடைய வேலை. மரணமா? சரி ஓகே. சரிங்களா? இது என்னங்க? இது இங்க ராசியில இது என்ன? இங்க ராசியில ராசி கட்டத்துல கன்னி ராசி கட்டத்துல கன்னியில, அதாவது ராசி கட்டத்துல கன்னியில வந்து பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், புதன், சுக்கிரன், கேது எல்லாமே இருக்காங்க. ஆமா. இங்க சனி மாந்தி இருக்காப்ல. சனி மாந்தி மட்டும். ஓகே, எழுதிட்டேன். ராகு, இங்க குரு, செவ்வாய் எழுதிட்டேன். ஓகே. இப்ப உதாரணத்துக்கு இப்போ வந்து ஒரு குரு பகவானுக்கு வந்து குரு வந்து எந்த நட்சத்திர பாதத்துல இருக்காரு அப்படிங்கிற நம்ம பார்க்கணும். அப்படின்னா இந்த வீடு யாருடைய வீடு? இது மேஷம். மேஷத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு? அஸ்வினி, பரணி, கார்த்திகை. கார்த்திகை. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இங்க குரு வந்துட்டு மேஷத்துல இருக்காரு. மேஷத்துடைய முதல் அதிபதி அஸ்வினி இல்லையா? ஆமா. இப்போ மேஷத்துடைய முதல் அதிபதி அஸ்வினி. சோ அஸ்வினி அப்படிங்கறத வந்துட்டு நாம இப்ப இதுல பார்க்கணும். சரிங்களா? அஸ்வினி யாருடைய அதிபதி? யார் அதிபதி ஆகுறாரு? கேது. சரிங்களா? சோ கேதுல வந்துட்டு இருக்கான்னு பார்க்கணும். கேது எங்க இருக்கு? கேது வந்து இங்க நவாம்சத்துல வந்து மீனத்துல இருக்கு. மேஷ மண்டலத்துல கேது இருக்கு. மேஷ மண்டலத்துல தனுஷ் மண்டலத்துல இருக்கு. மண்டலத்தை 3ஆ பிரிச்சிருக்கோம்ல. மேஷ மண்டலம் கேது சந்திரன் குரு தானே? இதுல சொல்றீங்களா? நான் கேது இந்த இடத்துல இருக்குல்ல, அதை சொல்றீங்களா? உங்களுக்கு உள்ளே வந்து கேட்பேன், ராசி எந்த ராசியில வந்து அமைஞ்சிருக்கா? மண்டலம் தான் கேட்டு இதுல சொல்றீங்க. மண்டலத்தை சொல்றீங்க. மண்டலத்துல மேஷ மண்டலத்துல இருக்காரு. ஆமா, மேஷ மண்டலத்துல இருக்காரு. நல்லா பாத்துக்கோங்க. இப்ப வந்து இந்த மேஷத்துல இருக்காரு. இங்க ஃபர்ஸ்ட் நட்சத்திரத்தை நம்ம எடுத்துக்கணும். அப்ப இங்க அஸ்வினி. சரியா? இந்த அஸ்வினிக்கு யாரு அதிபதி அப்படின்னா கேது பகவான் அதிபதி. சரியா? அப்ப புரியுது. இந்த கேது எந்த மண்டலத்துல இருக்காரு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். சரியா? அந்த 3 மண்டலம் எந்த மண்டலத்துல இருக்காரு அப்படின்னு பார்க்கணும். மேஷ மண்டலத்திலேயே இருக்காரு. கேது சந்திரன் குரு இங்கதான் இருக்கு இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்துடணும், உள்ள வந்துடணும். இந்த மேஷ மண்டலத்துக்கு வந்துடணும். மேஷ மண்டலத்துல ஆரம்பம் வந்து இந்த இடம் இல்லையா? மேஷம். இந்த இடத்துல குரு பகவான் இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அப்போ இது வந்து அஸ்வினி 1ஆம் பாதமா நம்ம எடுத்துக்கணும். சரி. அஸ்வினி 1ஆம் பாதத்துல இல்ல. அடுத்து இங்க பார்க்கணும். இங்க இருக்காரு. என்ன பாதம்? அஸ்வினி 2ஆம் பாதம். சரியா? இப்படி எடுத்துக்கணும். சரியா? அப்ப அதே போலதான் இங்க வந்து ஒருவேளை இங்க இல்ல, அதாவது இந்த குரு வந்து இங்க இந்த மேஷ மண்டலத்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். குரு இங்க இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. சரியா? புரியுது. இங்க இருக்காரு, அதாவது குரு பகவான் இதுல இருக்காரு. ஆனா வந்துட்டு இந்த ரிஷபத்துல இல்ல. அப்ப நம்ம அஸ்வினி 1ஆம் பாதம் அஸ்வினி எடுத்துக்கோமா?
அஸ்வினி ம் இங்க வச்சுக்கணும். அஸ்வினி 1, ம் அஸ்வினி 2, ம் அஸ்வினி 3, அஸ்வினி 4. அப்ப இந்த 4 ம் பாத்துக்குள்ளயுமே இந்த குரு பகவான் இல்ல. சரியா? ஆமா அஸ்வினிக்கு அடுத்து என்ன நட்சத்திரம்? அஸ்வினிக்கு அப்புறம் பரணி. பரணி அப்படிங்கும்போது அடுத்து இங்க வந்துரும். சரியா? பரணி 1, பரணி 2. அப்ப இந்த இடத்துல வந்து குரு பகவான் இருக்காருன்னா, சரியா? இந்த இடத்துல ம் குரு பகவான் இருக்காருன்னா, இந்த குரு ம் பகவான் பரணி 2ஆம் பாவத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? ஓ ஓகே 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 இப்போ இங்க இருக்காரு, ரிஷபத்துல இருக்காரு. சரியா? ம் ம் அப்ப ரிஷபத்துல இருக்காரு. அப்ப நம்ம இங்க என்ன வச்சோம்? இங்க முதல் நட்சத்திரம் அஸ்வினி எடுத்துக்கிட்டோம். அஸ்வினி எடுத்து இங்க ம் கொண்டு வரோம். இங்க கொண்டு போறப்போ வந்து அஸ்வினி 1, ம் அஸ்வினி 2. அப்ப இங்கேயும் இருக்காரு. ம் அப்போ இந்த குரு ம் பகவான் அஸ்வினி 2ஆம் பாவத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? ம் புரியுதா? புரியுது புரியுது. இப்படித்தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்துட்டு நம்ம சாரம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ம் இப்ப ஓகே. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, இப்ப செவ்வாய்க்கு சாரம் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து என்ன நட்சத்திரங்கள் இருக்கு? எழுதிக்கிறேன் அஸ்வினி 2. ஓகே, எழுதிக்கோங்க. ம் ஓகே எழுதிட்டேன். அஸ்வினி 2ஆம் பாவத்துல இருக்கு. ஓகே. சிம்மத்துல சிம்மத்துல என்ன நட்சத்திரங்கள் இருக்கு? சிம்ம மண்டலத்துங்களா? சிம்ம மண்டலத்துல இருக்கிறது வந்து சுக்கிரன், செவ்வாய், சனி. என்ன நட்சத்திரம்? சிம்மத்துக்குள்ள என்ன நட்சத்திரம் இருக்குன்னு கேட்டேன். சிம்ம ராசியில இங்க கேக்குறீங்க, ராசி கட்டத்துல. அது வந்து செவ்வாய். நட்சத்திரம் கேட்டேங்க. ஓ நட்சத்திரம் கேக்குறீங்களா? சிம்மத்துல வந்து மகம், பூரம், உத்திரம் இருக்கும். மகம், பூரம், உத்திரம் இருக்கா? இப்போ இந்த இடம் எந்த இடம்? இது என்ன ராசி? இது சிம்ம ராசி. சிம்மம். சிம்மத்துல மறுபடியும் நட்சத்திரம் சொல்லுங்க. மகம், பூரம், உத்திரம். மகம், பூரம், உத்திரம். அப்ப முதல் ராசி என்னவா வருது? முதல் நட்சத்திரம். அதான் முதல் முதல் நட்சத்திரம் என்னவா வருது? மகம் மகம் மகம். மகம் யாரு அதிபதி? மகத்துக்கு அவரு கேதுதான். கேதுதான். அப்போ நான் என்ன இருக்கேன், மறுபடியும் இங்க போயிடணும். சரியா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா மகம் 1, சரியா? மகம் 2, மகம் 3, மகம் 4 இல்லையா? அடுத்து என்ன நட்சத்திரம் சொன்னீங்க? பூரம். பூரம். அப்ப பூரம் 1, பூரம் 1, பூரம் 2, பூரம் 3, பூரம் 4. சரிங்களா? 4. 4 செவ்வாய் இங்க இருக்கு இப்ப. கரெக்ட். அப்ப பூரம் 4. அப்ப பூரம் 4ங்கிறது சரியான நட்சத்திரம் பூரம் 4ஆம் பாவத்துல இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சரியா? புரியுது புரியுது. ஆமா. தெளிவா புரியுதா? நான் சொல்லி கொடுக்க புரியுதா உங்களுக்கு? புரியுது புரியுது. நல்லா புரியுது புரியுது. இப்படித்தான் வந்து நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா எந்த நட்சத்திர சாரத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து கண்டுபிடிச்சு எடுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு ஜாதகர் வர்றாங்க அப்படின்னா அவங்க வந்து சில விஷயங்கள் எழுதி இருக்கலாம், எழுதாம இருக்கலாம். இது சரியா இருக்கான்னு நம்ம சோதனை பண்றதுக்கு இந்த ஒரு ஃபார்முலா தான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே ஓகே. ஒரு கிரகத்துக்கு சாரம் வந்து நம்ம இப்படித்தான் கண்டுபிடிச்சு எடுக்கணும். சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இதுல சொல்லுங்க. இப்ப வந்து கன்னியில இருக்கிற நட்சத்திரங்கள் சொல்லுங்க. கன்னியில பாத்தீங்கன்னா உத்திரம் இருக்கு. உத்திரம், அஸ்தம், சித்திரை. இப்போ இந்த 3 நட்சத்திரங்கள் இங்க இருக்கு. சரியா? இப்ப சூரியன் வந்துட்டு நம்ம வந்து இப்ப சாரம் பார்க்க போறோம். சரிங்களா? சூரியன் வந்து சாரம் பார்க்கணும். இங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? உத்திரம் இல்லையா? உத்திரத்துக்கு யார் அதிபதி? உத்திரம் வந்து சூரியன். உத்திரம் சூரியன். சரியா? அப்போ சூரியன் எங்க இருக்காரு? எந்த மண்டலத்துல இருக்காரு? மண்டலம். சூரியன் மண்டலம் இருக்கிறது வந்து தனுஷ் மண்டலம். தனுசு மண்டலத்துல இருக்காரு. சரியா? அப்போ தனுசு மண்டலத்துல முதல் இடத்துக்கு போயிடணும். தனுசு மண்டலத்துல முதல்ல போயிடணும். அப்போ இங்க வந்து உத்திரம் 1, உத்திரம் 2, உத்திரம் 3. உத்திரம் 3ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு. சரியா? ஓகே ஓகே. ஆமா, உத்திரம் 3ஆம் பாவத்துல சூரியன் இருக்காரு. அப்ப கரெக்டா இருக்கு. இப்படிதான் நம்ம எடுக்கணும். சரியா? ஓகே. அதே போலதான் லக்னத்துக்கும். சரியா? லக்னத்துக்குங்களா? ஆமா, இந்த இடம் வந்து லக்னம். சரியா? இந்த லக்னத்துல இங்க வரக்கூடிய முதல் நட்சத்திரம் என்ன வரும் இங்க? அதாவது நம்ம கும்பத்துல முதல் கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா அவிட்டம், சதயம், பூரட்டாதி வரும். அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம் வந்து யாருடைய அதிபதி? அவிட்டம் வந்து யார் அதிபதி? அவிட்டம் செவ்வாய். செவ்வாய். அவிட்டம். சரியா? அவிட்டம் வந்து செவ்வாய். இப்ப செவ்வாய் வந்து
நவாம்ச மண்டலத்துல எங்க இருக்கு? அது வந்து இங்க சிம்ம மண்டலத்துல இருக்கு. சிம்ம மண்டலத்துல இருக்கு. அப்போ இங்க ம். அவிட்டம் 1, அவிட்டம் ம். 2, அவிட்டம் 3, அவிட்டம் அவிட்டம் 4. அவிட்டம் 4லயுமே இல்ல. அவிட்டம் தான். 4லயுமே இல்ல. சரியா? லக்னம் இங்க இருக்கா? லா இங்கதானே போட்டு வச்சிருக்கோம். ம். லக்னத்தெல்லாம் கேது இருக்காரு. சரியா? அவிட்டம் 4 பாத்திரம் இல்ல. ம். அவிட்டத்துக்கு அப்புறம் என்ன நட்சத்திரம்? அவிட்டத்துக்கு அப்புறம் சதயம். சதயம். ம். சதயம் 1, சதயம் 2, சதயம் 3, சதயம் 4. சதயம் 4ஆம் பாதத்துல லக்னம் இருக்கு. ம். சரியா? ஓ சரி சரி. சதயம் ஓகே 4ஆம் அப்படிதான் பாதத்துல இருக்கு. லக்னம் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கறத நான் காட்டுறேன். புரியுது. உங்களுக்கு இதுல தெரியுதா? கிளியரா தெரியல அது. கிளியரா தெரியலையா? இன்னும் ஜூம் போங்கன்னா தெரியும். ஒரே நிமிஷம். தெரியுதா? எழுத்துக்கள் தான் தெரியுது, நம்பர்ஸ் தெரியல. சரி பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் என்ன இல்ல. நான் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் இல்ல எனக்கு அனுப்பிச்சு விடுங்க, எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நான் இதை மட்டும் Okay. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பாத்துக்கிறேன். நீ அனுப்பிச்சு விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்படித்தான் வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு ஒரு ராசிக்கு எந்த சாரத்துல இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒரு கிரகம் வந்து எந்த சாரத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம நவாம்சம் மூலியமா நம்ம இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஈஸியா கண்டுபிடிக்கிற மெத்தட் இதுதான். சரிங்களா? அதுக்கு மெயினா வந்துட்டு எந்த எந்த நட்சத்திரம் எந்த பாவகத்துல எந்த ராசியில இருக்கு, எந்த ராசி கட்டத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கறது நமக்கு தெரியணும். சரிங்களா? இது தெரிஞ்சு அப்படின்னா நாம வந்து கண்டுபிடிக்கிறது ஈஸியாயிடும். அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், இந்த மண்டலங்களை திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். இப்ப புரியுதா ஏன் சொன்னேன்ட்டு? ஆமா ஆமா கண்டிப்பா. அது தெரியலனா வாய்ப்பே இல்ல. அது தெரியலனா வாய்ப்பே இல்ல. அதனாலதான் உங்களுக்கு முன்னாடி அதுவும் தெரியணும், உங்களுக்கு இதுவும் தெரியணும். கிரகங்களின் நட்சத்திரங்களும் தெரியலனா கஷ்டம். அதனாலதான் இந்த சாப்டரை உங்களுக்கு நான் முன்னாடியே கொடுத்துட்டு இதை ஹோல்ட் பண்ணி வச்சு இப்ப நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். அப்போ இது தெரிஞ்சாதான் இதை கண்டுபிடிக்க முடியும். புரியுதுங்களா? ஓகேங்களா? இதுதான் வந்து இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் நம்ம வந்து எந்த ஒரு கணினி சாப்ட்வேர் சப்போர்ட்டும் இல்லாம நம்ம கண்டுபிடிக்கணும்னா இது மாதிரி தான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஓகேவா? எந்த ஒரு சாப்ட்வேர் சப்போர்ட்டும் இல்லாம நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இது ரொம்பவே உதவும். மெயினா வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது எந்த ராசி, அதாவது எந்த பாவகத்துல என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அந்த நட்சத்திரங்களுடைய அதிபதி யாரு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும். சோ அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணி எடுக்க முடியும். ஓகேவா?